வியூவர்ஸ் நாம் இப்போ நபிகள் நாயகம் அவர்களின் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பற்றி ஒரு சின்ன குறிப்பு பேச வந்திருக்கேன். நிறைய தடவை நினச்சிருக்கேன் இஸ்லாத்தை பற்றி யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். நான் அதிகமாக ஓதுனதில்லை, ஓரளவு தெரியும். தமிழ் குரான் தான் நான் படிச்சிருக்கேன். அதனால் அதில் நிறைய கதைகள், அதாவது நான் முஸ்லீம் கதைகள், இஸ்லாத்தை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வரலாறை சின்ன சின்ன விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ கண்ணியமாக, எப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்கன்றதில் ஒரு சின்ன சின்ன குறிப்பு சொல்ல வந்திருக்கேன். இந்த குறிப்பு சொல்ல வந்த எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான்னு தான் நான் நினச்சிருக்கேன். அல்லாஹ் எனக்கு நிறைய பரக்கத்தை கொடுக்கணும், நிறைய ரஹமத்தை கொடுக்கணும். உங்களுக்கும் நிறைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுக்கணும். கேட்குற அனைவருக்கும் நிறைய பரக்கத்தையும் செல்வத்தையும் கொடுக்கணும். நான் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செஞ்சீங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ரொம்ப கணவருக்கு கட்டுப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏழ்மையான ஒரு நிலையோடு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மண் வீட்டில் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் பிறந்த குழந்த தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க முத்துமணி ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்க முத்தாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதில் ஒரு சின்ன குறிப்பு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய துவா செய்யுங்க. அல்லாட்ட துவா கேட்டு ஏற்றி வைங்க. உங்களுக்கு எனக்கும் எல்லாம் ரஹமத்து செய்வானாக. அவங்க வாழ்க்கை வரலாறு என்னன்னா, அவங்க அவங்களுக்கு இது இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் பிறந்தவங்க. வளர்ந்து வந்துட்டாங்க. வளர்ந்து வந்த பிறகு அவங்க அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஏழ்மையான பையனுக்கு தான் நான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அவங்கள கஷ்டப்படுத்தாமலும், அவங்க வறுமையில் வாழ்கிறவங்கள்ட்ட நீ எதையும் கேட்காமலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி அவங்க வாப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் கட்டுப்பட்டு அவங்க வாழ்ந்தது 8 வருஷம்தான். இந்த 8 வருடத்துலேயும் அவங்க யாருக்கும் அதாவது கணவருக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, எந்த தொந்தரவும் கொடுக்காம அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு வஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வாப்பாட்ட போய், அப்பா நான் இது மாதிரி சொர்க்கத்தோட முதல் பெண்மணி யாருன்னு கேட்கும்போது, சொர்க்கத்தோட முதல் பெண்மணி நீதாம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு முன்னாடி ஒரு விறகு வெட்டியின் மனைவி வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க பக்கத்து வீடு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இவங்க போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போயிருக்கிறாங்க. போகும்போது அவங்க கதவை திறக்கவே இல்லை. உனக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே கதவை திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் மறுநாளும் போயிருக்காங்க. அவங்க கதவை திறக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க மகனோட போயிருக்காங்க. உங்களுக்கு மட்டும்தான் நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், உங்கள் பையனுக்கு நான் பர்மிஷன் வாங்கலைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. 3வது நாள் போயிருக்கிறாங்க. அப்போ தான் சலாம் சொல்லி கதவை திறந்துருக்குறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரின்னு சொல்லி கேட்குறப்ப, என் கணவர்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாருங்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு. அப்போ உள்ளவங்களாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு, மற்றவங்களும் கட்டுப்பட்டு எவ்வளோ ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அல்ல நமக்கும் அந்த கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கணும். நம்மளும் நிறைய துவா செய்யணும், தொழுகணும், ஈமான் வைக்கணும். அவங்கள மாதிரி வாழ்க்கையில் நம்மளும் ஒரு நல்ல இடத்துக்கு போகலனாலும் ஓரளவாவது ஈமான் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும், இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கையை தொடரணும். இப்படி அவங்க கூப்பிட்டு பேசும்போது, பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேருந்து யார் வந்தாலும் உனக்கு அனுமதி உண்டு பேசுகிறதுக்குன்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். பேசிவிட்டு அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சம்பவம் என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிருந்திருக்கு. உடம்புக்கு முடியாமல் போன தருணத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்ன வரையும் என்கிட்ட நீ எதுவுமே கேட்டதே இல்லை, இப்போயாவது ஏதாச்சும் கேளு, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்கன்னு சொல்லும்போது, இவர் போய் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. வாங்கிட்டு வர வழியில் ஒரு யாசகர் கேட்டிருக்கிறாரு, எனக்கும் மாதுளம்பழம் சாப்பிடணும் போல் இருக்குது, கொடுப்பான்னு சொல்லி கேட்கும்போது கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே கொடுத்துட்டு என்னடா பண்ணுறது, மனைவிட்ட போய் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு வரும்போது, அவங்க மனைவி பார்த்திங்கன்னா பிரிஸ்காக இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய உடம்பு முடியாமல் போனதெல்லாம் சரியாகி அவங்க நல்லா குணமடைஞ்சிட்டாங்க. அவங்க ஜக்காத்து கொடுத்ததாலையும், அவங்க யாசகம் பண்ணதாலையும் அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி ஒரு அழகான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஹிஜாப் முறையில் வந்திருக்காங்க. அடுத்தவங்க அந்நிய ஆண்களோட முகத்தை பார்க்காம அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. நாமளும் அது மாதிரி இல்லைனாலும் அதில் கொஞ்சமாவது நம்மளும் வாழணும்னு அல்லாட்ட நியத்து வைக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ் கட்டுப்படாமலும்
தான் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வாழக்கூடாது. நமக்கு மறுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த மறுமைக்காக தான் நம்ம வாழணும். தப்பு செஞ்சவங்க தான் எல்லோரும். நானே சொல்கிறேன். ஆனால் நானே என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும். அதே இந்த சமயத்தில் எல்லோரும் தப்பு செஞ்சவங்க தான். ஆனாலும் அல்லாட்ட அழுது துவா கேட்டு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அல்லாட்ட அழுது துவா கேளுங்க. யார்கிட்டையும் கெஞ்சாதீங்க, யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க. அல்லாட்ட அழுது துவா கேளுங்க. அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்னு அல்லாட்ட துவா செஞ்சு எத்தி வைங்க. அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் ரஹமத்தை கொடுப்பானாக. அனைவருக்கும் இதே மாதிரி ஒரு வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். நம்ம வாழ்வோமா இன்றைக்கி? நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போமா? வாழ மாட்டோம். ஏன்னா நமக்கு நம்ம ரொம்ப வசதி வாய்ப்போடையும் வாழ்ந்துருக்கோம். நமக்கு அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்துருக்கான். இதை பார்த்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.